வணக்கம் மாணவர்களே. நாங்கள் தரம் 11 கணித பாடத்திலே அலகு 18 திரிகோண கணிதம் என்ற பாடத்தை பார்க்க இருக்கின்றோம். பிள்ளைகள் இங்கே பாருங்கள், திரிகோண கணிதம். இந்த கோணம் என்பது 3 கோணங்கள், அதாவது முக்கோணியினுடைய அந்த 3 கோணங்களை பற்றி கற்பதாக இந்த பாடம் இருக்கின்றது. நாங்கள் ஏற்கனவே முக்கோணியை பற்றி சில தேற்றங்கள் படித்திருக்கின்றோம். பைதகரஸ் தேற்றம் பயன்படுத்தி இருக்கின்றோம். ஒரு செங்கோண முக்கோணியிலே உங்களுக்கு தெரியும், ஒரு செங்கோண முக்கோணியிலே செம்பக்கத்தின் வர்க்கமானது மற்ற இரு பக்கங்களின் வர்க்கங்களின் கூட்டுத்தொகைக்கு சமன் என்பதை பயன்படுத்தி இருக்கின்றோம். அந்த பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி 2 பக்கங்கள் தரப்படும் இடத்து 3வது பக்கத்தை எவ்வாறு காண்பது என்பது பார்த்திருக்கின்றோம். இங்கே நாங்கள் திரிகோண கணிதத்திலே பாருங்கள், ஏதாவது ஒரு பக்கமும் கோணமும் தரப்படும் இடத்து பக்கங்களின் நீளங்கள் எவ்வாறு காண்பது, கோணங்களை எவ்வாறு துணிவது என்பது பற்றி கற்க இருக்கின்றோம். இதில் ஆரம்பத்தில் எங்களுக்கு இவ்வகையான முக்கோணியை நாங்கள் எவ்வாறு அழைப்போம் என்று பாருங்கள். இதிலே பி என்ற கோணம் 90 பாகையாக காட்டப்பட்டிருக்கின்றது. எனவே இது செங்கோண முக்கோணி. இங்கே பாருங்கள், இது 90 பாகை, இது செங்கோண முக்கோணி. இப்பொழுது இந்த செங்கோண முக்கோணியில் செம்பக்கத்தை எவ்வாறு இனங்காண்பது என்பது பற்றி பார்ப்போம். பாருங்கள், இந்த செங்கோண முக்கோணியில் செம்பக்கம் எங்கே இருக்கின்றது பாருங்கள். இந்த செங்கோணத்துக்கு எதிராக இருக்கின்ற அந்த பக்கம்தான் செம்பக்கம். அப்ப எனவே இந்த பக்கத்தை நாங்கள் செம்பக்கம் என அழைப்போம். இதை நாங்கள் செம்பக்கம் என அழைப்போம். எனவே பிள்ளைகள், இப்பொழுது செங்கோண முக்கோணி, அதில் ஒரு கோணம் 90 பாகையாக இருப்பதால் செங்கோண முக்கோணி, அதில் செம்பக்கம் எவ்வாறு துணிவது என்பது பற்றி பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது இங்கே பாருங்கள், எக்ஸ் என்ற ஒரு பெருமானம் இருக்கின்றது. எக்ஸ் என்ற ஒரு கோணம் தந்திருக்கிறது. இந்த எக்ஸ் என்ற கோணத்துக்கு இந்த முக்கோணியில் இங்கே செங்கோணம் தரப்பட்டிருக்கின்றது. இந்த செங்கோண முக்கோணியில் செம்பக்கத்தை முதலில் நாம் காண்போம். இங்கே பாருங்கள், செங்கோணத்துக்கு எதிராக இருப்பது செம்பக்கம். எனவே இதை செம்பக்கம் என்று அழைக்கின்றேன். செம்பக்கம், செம்பக்கம் என அழைக்கின்றேன். பாருங்கள் பிள்ளைகள், இந்த எக்ஸுக்கு எதிரே உள்ளது எதிர்பக்கம். அதாவது இந்த எக்ஸ் என்ற கோணத்துக்கு எதிரே இருக்கின்ற பக்கம் எதிர்பக்கம் என்றும், 2 அயல் பக்கங்கள் இருக்கின்றது. பாருங்கள், எக்ஸுக்கு 2 அயல் பக்கங்கள் இருக்கின்றது. இதை ஏற்கனவே நாங்கள் வரையறுத்து விட்டோம், செம்பக்கமாக வரையறுத்து விட்டோம். எனவே இந்த PQ என்ற பக்கத்தை நான் அயற்பக்கமாக வரையறுக்கின்றேன். பாருங்கள் பிள்ளைகள், இது அயற்பக்கம். இங்கே ஒரு கோணம் இருக்கின்றது. இந்த கோணத்துக்கு எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம். எதிரே உள்ள பக்கம் எதிர்பக்கம். பாருங்கள், அயற்பக்கங்கள் நாங்கள் ஏற்கனவே இதை செம்பக்கம் என்று வரையறுத்து விட்டதால் இது அயற்பக்கம். எனவே ஒரு முக்கோணத்தில் உங்களுக்கு ஒரு முக்கோணம் தரப்படும் இடத்து பாருங்கள், இது ஒரு செங்கோண முக்கோணம். இந்த செங்கோண முக்கோணத்துக்கு ஒரு கோணம் தந்தால், ஏ என்ற கோணம் தந்தால், இந்த கோணத்துக்கு எது அயற்பக்கம் எது எதிர்பக்கம், எது எதிர்பக்கம் எது அயற்பக்கம் என்பது உங்களுக்கு கண்டுபிடிக்க வேண்டும். பாருங்கள், இந்த ஏக்கு எதிராக இருப்பது எதிர்பக்கம். ஏவுடன் இங்கே இதை செம்பக்கம் என்று வரையறுத்து விட்டோம். எனவே இது அயற்பக்கமாக இருக்கும். பாருங்கள் பிள்ளைகள், ஒரு செங்கோண முக்கோணியில் ஒரு குறிப்பிட்ட கோணத்துக்கு எதிர்பக்கம் அயற்பக்கங்களை இப்பொழுது எங்களால் இனங்காண முடியும். இப்பொழுது பாருங்கள், இங்கே தரப்பட்டிருக்கின்ற அந்த முக்கோணியிலே 2 கோணங்கள் தரப்பட்டிருக்கின்றது. பாருங்கள், இந்த கோணங்களை நீங்கள் இதை பாருங்கள், இது 2. இந்த கோணங்களை நீங்கள் முன்னர் எப்போவாவது படித்திருக்கிறீர்களா? இங்கே பாருங்கள், இதில் முதலாவதை நாங்கள் தீட்டா என்று சொல்லுவோம். தீட்டா, இது பீட்டா, இது அல்ஃபா, இது கேமா. தீட்டா, பீட்டா, அல்ஃபா, கேமா. தீட்டா, பீட்டா, அல்ஃபா, கேமா. இந்த குறியீடுகளை நாங்கள் கோணத்துக்காக பயன்படுத்த இருக்கின்றோம். ஏற்கனவே நாங்கள் ஒரு ஆரைச்சிறையின் சுற்றளவு அல்லது பரப்பளவு காண்பதற்கு தீட்டாவின்கள் 360 தர 2πr அல்லது தீட்டாவின்கள் 360 தர πr வர்க்கம் என்றவாறு பயன்படுத்தி இருந்தோம்.
இப்பொழுது நாங்கள் இங்கே கோணத்தை காண்பதற்கு திரிகோணத்தில் கோணங்களை வாய் குறிப்பதற்காக இந்த கோணங்களை நாங்கள் இங்கே பயன்படுத்துகின்றோம். பாருங்கள், இதிலே தரப்பட்டிருக்கின்ற அந்த தரவின் அடிப்படையில் இந்த தீட்டா கோணத்தினுடைய எதிர்ப்பக்கம் என்ன, இந்த தீட்டா கோணத்தினுடைய அயற்பக்கம் என்ன? பாருங்கள், இங்கே இருக்கிறது தீட்டா என்ற கோணம், இதற்கு எதிராக இருப்பது எதிர்ப்பக்கம். இதை ஏற்கனவே செம்பக்கம் என்று வரையறுத்து விட்டோம். இதற்கு எதிராக இருப்பது எதிர்ப்பக்கம். இந்த தீட்டாவுக்கு அயலில் இருப்பது அயற்பக்கம். எனவே இப்பொழுது தீட்டாவின் எதிர்ப்பக்கம் எவ்வாறு அழைப்போம்? பாருங்கள், ZY என அழைப்போம். இப்பொழுது அயற்பக்கம் இங்கே பாருங்கள், தீட்டாவினுடைய அயற்பக்கம் எவ்வாறு இருக்கின்றது? பாருங்கள், XZ. இப்பொழுது அடுத்ததாக அல்பா, இங்கே இருக்கிறது அல்பா. இங்கே பாருங்கள், அல்பா என்ற கோணம் இங்கே இருக்கின்றது. இதனுடைய எதிர்ப்பக்கம் இங்கே XZ ஆக அமைகின்றது. இந்த அல்பாயினுடைய அயற்பக்கம் இங்கே ZY ஆக அமைகின்றது. சரியா? பாருங்கள் பிள்ளைகள், தீட்டா என்ற கோணத்துக்குரிய எதிர்ப்பக்கம் ZY ஆக இருக்கின்றது. தீட்டாவினுடைய கோணத்தின் அயற்பக்கம் XZ ஆக இருக்கின்றது. அல்பா என்ற கோணத்தினுடைய எதிர்ப்பக்கம் XZ ஆகவும் அல்பா என்ற கோணத்தினுடைய அயல் பக்கம் YZ ஆகவும் அமைகின்றது. எனவே பிள்ளைகள், இதுவரையில் நாங்கள் கற்றவற்றிலிருந்து ஒரு செங்கோண முக்கோணத்தில் ஒரு கோணத்தினுடைய எதிர்ப்பக்கம் அயற்பக்கம் இதை எங்களால் இனங்காண முடியும். இதில் உங்களுக்கு ஒரு செங்கோண முக்கோணி தரப்பட்டிருக்கின்றது. இங்கே 2 கோணங்கள் தரப்பட்டிருக்கின்றது. 2 கோணங்கள் 3 எழுத்துக்களால் தரப்பட்டிருக்கின்றது. இந்த கோணங்களுக்குரிய எதிர்ப்பக்கம் எது, அயற்பக்கம் எது என்பதை இப்பொழுது இனங்காண இருக்கின்றோம். பாருங்கள், EGF இங்கே இருக்கின்றது. EGF என்றது இந்த கோணம். இந்த கோணத்துக்குரிய எதிர்ப்பக்கம் என்ன? EF என்பது அந்த கோணத்துக்குரிய எதிர்ப்பக்கம். இந்த கோணத்துக்குரிய அயற்பக்கம் என்ன? பாருங்கள், FG என்பது அதற்குரிய அயற்பக்கம். அடுத்ததாக பாருங்கள், FEG எங்கே இருக்கின்றது? FEG இங்கே இருக்கின்றது. FEG என்ற கோணத்துக்குரிய எதிர்ப்பக்கம் பாருங்கள், ஏற்கனவே இதை நாங்கள் செம்பக்கம் என்று வைத்து விட்டோம். இது செம்பக்கம். எனவே இந்த கோணத்துக்குரிய எதிர்ப்பக்கம் FG, இந்த கோணத்துக்குரிய அயல் பக்கம் EF. பாருங்கள் பிள்ளைகள், இப்பொழுது உங்களுக்கு ஒரு செங்கோண முக்கோணி தந்து அதில் ஒரு கோணம் தரப்படும் இடத்து அந்த கோணத்துக்குரிய எதிர்ப்பக்கம் என்ன, அயற்பக்கம் என்ன, இவற்றை உங்களால் காண முடியும். இப்போ இங்கே பாருங்கள், இங்கே ஒரு உரு தரப்பட்டிருக்கின்றது. இந்த முக்கோணியிலே பாருங்கள், தீட்டா என்ற ஒரு கோணம் இங்கே தரப்பட்டிருக்கின்றது. தீட்டா என்ற கோணம், இந்த தீட்டா என்ற கோணத்தை வகை குறிக்குமாறு பல முக்கோணிகள் இங்கே தரப்பட்டிருக்கின்றன. இங்கே பாருங்கள், இது ஒரு முக்கோணி, அடுத்ததாக இது ஒரு செங்கோண முக்கோணி, அடுத்ததாக இன்னொரு செங்கோண முக்கோணி. இவ்வாறு செங்கோண முக்கோணிகள் ஒரே கோணத்துக்கு தரப்பட்டிருக்கின்றது. இப்பொழுது நாங்கள் பார்ப்போம், இந்த செங்கோண முக்கோணிகள் எல்லாம் நாங்கள் ஏற்கனவே கற்ற போல் இயல்பத்த முக்கோணிகளாக இருக்கின்றது. எப்படியான முக்கோணிகளாக இருக்கின்றது? இயல்பத்த முக்கோணிகளாக இருக்கின்றது. இப்பொழுது பாருங்கள், நாங்கள் ஒரு செய்முறை ஒன்றை செய்ய இருக்கின்றோம். பாருங்கள், என்னவெனில் இந்த கோணத்துக்குரிய ஒரு குறிப்பிட்ட மாறா கோணத்துக்குரிய இந்த முக்கோணியிலே எதிர்ப்பக்கத்தின் நீளத்தை அளக்கின்றோம். அதை இதற்குரிய செம்பக்கத்தால் வகுக்கின்றோம். பாருங்கள், ABI என்ற முக்கோணியை எடுக்கின்றேன். ABI என்ற முக்கோணியிலே எதிர்ப்பக்கம் BI ஆக இருக்கின்றது. அந்த BI என்ற நீளத்தை AI என்ற நீளத்தால் வகுக்கின்றேன். அதாவது எதிர்ப்பக்கத்தை செம்பக்கத்தால் வகுக்கின்றேன். அதே போல நான் அடுத்த முக்கோணி எடுக்கின்றேன். அடுத்த முக்கோணி பாருங்கள், ABH என்ற அந்த முக்கோணியில், ABH என்ற முக்கோணியில் இங்கே இருக்கின்ற அந்த எதிர்ப்பக்கத்தை செம்பக்கத்தால் வகுக்கின்றேன். அதாவது CHI AH ஆல் வகுக்கின்றேன். இவ்வாறே
இந்த ஏடி என்ற, அதாவது ஏடிஹெச் ஏடிஜி என்ற செங்கோண முக்கோணியிலே இந்த ஜிடி என்ற பக்கத்தை ஜிஏ என்ற பக்கத்தால் வகுக்கின்றேன். இவ்வாறு ஒரு குறிப்பிட்ட மாறா கோணத்துக்குரிய எதிர்ப்பக்கத்தை சம்பக்கத்தால் வகுக்கின்றேன், எதிர்ப்பக்கத்தை சம்பக்கத்தால் வகுக்கின்றேன், எதிர்ப்பக்கத்தை சம்பக்கத்தால் வகுத்தேன். அப்படி வகுத்து பெறப்படுகின்ற பெருமானங்கள் எல்லா பெருமானங்களும் சமனாக இருக்கின்றது. அப்ப இந்த விகிதத்தை நாங்கள் சைன் விகிதம் என்று அழைக்கின்றோம். அதாவது சைன் விகிதம் என்னவென்றால் ஒரு குறித்த பெருமானத்துக்குரிய எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்ற விகிதம் மாறிலியாக இருக்கும், மாறாது. அப்ப நாங்கள் சைனுக்கான விகிதம் என்னென்றால் சைன் விகிதம் சமன் எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். அதே போல இப்ப நான் முன்னர் கூறியது போல ஏபிஐ என்ற அந்த முக்கோணியிலே அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம், அதாவது ஏபிஐ ஏஐ ஆல் வகுக்கின்றேன். அதே போல இங்கே பாருங்கள் ஏசி என்ற பக்கத்தை ஏஹெச் ஆல் வகுக்கின்றேன். இவ்வாறு நாங்கள் அயல் பக்கத்தை செம்பக்கத்தால் வகுக்கின்ற பொழுதும் அந்த பெருமானம் மாறாத பெருமானமாக வருகின்றது. அதாவது ஒரே கோணத்துக்கு அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்ற பெருமானம் மாறாத பெருமானமாக அமைகின்றது. எனவே அதை கொசைன், அதாவது கொஸ் என்று அழைக்கின்றோம். இங்கே பாருங்கள் சைன் 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 விகிதம் எவ்வாறு இருக்கின்றது? இந்த சைனை நாங்கள் SIN என்று அழைக்கின்றோம். எனவே நாங்கள் எழுதும் பொழுது SIN என்று போடுகின்றோம். அடுத்தது அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்பது கொசைன், அதாவது தமிழில் கோசைன் என்று நாங்கள் சொல்லுவோம். அதை நாங்கள் COS என்பதை பயன்படுத்துகின்றோம். இப்பொழுது நான் 2 சொல்லிவிட்டேன். மூன்றாவது பாருங்கள், இந்த முக்கோணியினுடைய எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயல்பக்கம் என்ற பெருமானமும் மாறாமல் இருக்கும். அதாவது எல்லா ஒரு குறித்த கோணத்துக்கு எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயல்பக்கம் என்ற அந்த விகிதம் எல்லா முக்கோணிகளுக்கும் ஒரே பெருமானமாக இருக்கின்றது. எனவே அதை நாங்கள் tan விகிதம் என்று சொல்கிறோம். tan அதை நாங்கள் tan என்று சொல்கிறோம். அப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், நாங்கள் 3 வகையான தொடர்பு பற்றி படித்தோம். சைன் விகிதம், கொசைன் விகிதம், tan விகிதம், டான்சன் விகிதம். அதை பாருங்க, சைன் என்றது SIN என்று பாவிக்கின்றோம், கொசைனை கொஸ் என்று பாவிக்கின்றோம், டான்சனை tan என்று பாவிக்கின்றோம். இப்பொழுது பாருங்கள் அந்த தொடர்பு எவ்வாறு இருக்கின்றது என்று பாருங்கள். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், சைன் தீட்டா என்பது, அதாவது சைன் விகிதம் எவ்வாறு என்றால் எதிர்ப்பக்கத்திங்கள் செம்பக்கமாக அமைகின்றது. சைன் விகிதம் எதிர்ப்பக்கத்திங்கள் செம்பக்கமாக அமைகின்றது. கொஸ் விகிதம் அயற்பக்கத்திங்கள் செம்பக்கமாக அமைகின்றது. கொஸ் விகிதம் அயற்பக்கத்திங்கள் செம்பக்கமாக அமைகின்றது. அடுத்ததாக tan விகிதம் எதிர்ப்பக்கத்திங்கள் அயற்பக்கமாக அமைகின்றது. எனவே இதை நீங்கள் பாடமாக்கியே தீர வேண்டும். பாருங்கள், சைன் என்பது எதிர்ப்பக்கத்திங்கள் செம்பக்கம், எதிர்ப்பக்கத்திங்கள் செம்பக்கம். கொஸ் என்பது அயற்பக்கத்திங்கள் செம்பக்கம். tan என்பது எதிர்ப்பக்கத்திங்கள் அயல்பக்கமாக இருக்கு. இங்கே பாருங்கள், இது ஒரு செங்கோண முக்கோணம். இந்த செங்கோண முக்கோணியில் பாருங்கள் பிள்ளைகள், இதை நான் எக்ஸ் ஏ பி சி என்று வைக்கின்றேன். இப்பொழுது இந்த கோணம், இந்த கோணத்துக்குரிய சைன் விகிதம், இந்த கோணத்துக்குரிய சைன் விகிதம் எவ்வாறு இருக்கும் பாருங்கள். எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்றவாறு சைன் விகிதம் இருக்கும். எவ்வாறு இருக்கும்? எதிர்ப்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்றவாறு சைன் விகிதம் இருக்கும். அதே மாதிரி கொஸ் விகிதம் என்னவாக இருக்கும்? கொஸ் சைன் எக்ஸ், கொஸ் எக்ஸ் எவ்வாறு இருக்கின்றது? கொஸ் விகிதம் வந்து அயற்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்றவாறு இருக்கும். அயல் பக்கத்தின் கீழ் செம்பக்கம் என்றவாறு இருக்கும் கொஸ் விகிதம். இறுதியாக tan விகிதம். tan விகிதம் எவ்வாறு இருக்கும்? tan விகிதம் எதிர்ப்பக்கத்தின் கீழ், எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயற்பக்கமாக இருக்கும். tan விகிதம் எதிர்ப்பக்கத்தின் கீழ் அயல்பக்கமாக இருக்கும். எனவே பிள்ளைகள், நீங்கள் இந்த 3 விகிதத்தையும் பாடமாக்கி விட வேண்டும். இனி இவற்றில் சில பயிற்சிகளை செய்து பார்ப்போம். இங்கே பாருங்கள்,
இதில் எவ்வாறு வினாக்கள் தரப்பட்டிருக்கின்றது என்று பாருங்கள். இங்கே XYZ என்பது ஒரு செங்கோண முக்கோணி. இங்கே செங்கோணம் காட்டப்பட்டிருக்கின்றது. உங்களை கேட்டிருக்கின்றார்கள் sin தீட்டாவின் பெருமானத்தை காண்க. எனவே உங்களுக்கு தெரியும் சைனின் தொடர்பு எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம், கொஸ் தொடர்பு அயற்பக்கத்திங்கள் செம்பக்கம், tan தொடர்பு எதிர்பக்கத்திங்கள் அயற்பக்கம். இந்த தொடர்பை பயன்படுத்தி நாங்கள் இங்கே செய்ய போன்றோம். பிள்ளைகள் இங்கே ஏற்கனவே இந்த தொடர்பை நான் காட்டியிருக்கின்றேன் பாருங்கள். சைன் எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம், கொஸ் அயற்பக்கத்திங்கள் செம்பக்கம், tan எதிர்பக்கத்திங்கள் அயற்பக்கம். இதை ஒருவாறு பாடமாக்கி நீங்கள் வைத்திருக்கவே வேண்டும். இப்பொழுது சைன் தீட்டாவின் பெறுமதியை பார்க்க போகிறோம். இந்த சைன் தீட்டா இங்கே இருக்கிறது. உங்களுக்கு தெரியும் சைனின் தொடர்பு வந்து எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம். அப்போ இதில் பாருங்க இந்த தீட்டாவுக்குரிய எதிர்பக்கம் எது பாருங்கள் 3 சென்டிமீட்டர். இந்த செம்பக்கம் எது 5 சென்டிமீட்டர். இதை நான் உங்களுக்கு அந்த எதிர்பக்கத்தை எக்ஸாக்ட் கண்டு போடுகின்றேன். அடுத்ததாக இங்கே செம்பக்கம் YZ எடுகின்றேன். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், எக்ஸாக்டை YZ-ஆல் வகுக்கின்ற பொழுது, அதாவது பாருங்கள் எக்ஸாக்ட் 3 செம்பக்கம் 5-ஆல் வகுக்கின்றேன். அப்படி வகுக்கின்ற பொழுது பாருங்கள் 3ஐ 5-ஆல் வகுக்கின்ற பொழுது பெருமானம் என்னவாக இருக்கும்? மேல் நாங்கள் 5-ஆல் வகுக்கிறது கடினம் எனில் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் 2-ஆல் பெருக்குவோம். 3 6 I2 10. அப்போ 6 என்பது எவ்வளவு விடை? 0.6. சரியா? ரைட். அடுத்த பார்ப்போம் சைன் பீட்டா. அப்போ சைன் பீட்டாவுக்குரிய தொடர்பு என்ன? சைன் பீட்டா எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம். இந்த பீட்டாவினுடைய எதிர்பக்கம் 4ஆகவும் செம்பக்கம் 5ஆகவும் இருக்கின்ற பாருங்கள். பீட்டாவுக்குரிய எதிர்பக்கம் 4ஆகவும் செம்பக்கம் 5ஆகவும் இருக்கின்றது. எனவே 4/5. எனவே இதை 4ஐ 5-ஆல் வகுக்கின்ற பொழுது 0.8. இங்கே பாருங்கள். அடுத்ததாக கொஸ் தீட்டா. அப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் கொஸ் விகிதம் எவ்வாறு இருக்கின்றது? அயற்பக்கத்திங்கள் செம்பக்கம். இங்கே பாருங்கள் இதில் அயல்பக்கம் என்ன? நேரடியாக நான் விடைக்கு வருகின்றேன். அயற்பக்கம் இந்த தீட்டாவுக்குரிய அயற்பக்கம் 4, செம்பக்கம் 5. எனவே 4ஐ 5-ஆல் வகுக்கின்ற பொழுது 0.8. அடுத்ததாக கொஸ் பீட்டா. இப்பொழுது சொல்லுங்கள் கொஸ் விகிதம் அயற்பக்கத்திங்கள் செம்பக்கம். இந்த பீட்டாக்குரிய அயல்பக்கம் 3, செம்பக்கம் 5. எனவே 3/5. அதை ஏற்கனவே நாங்கள் கண்டுபிடித்திருக்கிறோம் 0.6. அடுத்ததாக பார்ப்போம் tan தீட்டா. tan விகிதம் எவ்வாறு அழைக்கப்படும்? என்ன விகிதமாக இருக்கும்? எதிர்பக்கத்திங்கள் அயற்பக்கம். இங்கே பாருங்கள் தீட்டாவுக்குரிய எதிர்பக்கம் 3 சென்டிமீட்டர், தீட்டாவுக்குரிய அயற்பக்கம் 4 சென்டிமீட்டர். அதாவது 3 சென்டிமீட்டரின் கீழ் 4 சென்டிமீட்டர். நீங்கள் வேணுமென்றால் அலகுகளை போடலாம். அலகு உங்களுக்கு தெரியும் வெட்டுப்படும். 3 சென்டிமீட்டரின் கீழ் 4 சென்டிமீட்டர் என்று போட்டு அதை வெட்டி பார்க்கலாம். ரைட். அப்போ 3/4 உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள் எவ்வளவு? 0.75. இறுதியாக tan பீட்டா வினாவப்பட்டிருக்கின்றது. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும் tan பீட்டா என்ன தொடர்பு? tan விகிதம் எதிர்பக்கத்திங்கள் அயல்பக்கம். எதிர்பக்கம் என்ன? பீட்டாவுக்குரிய எதிர்பக்கம் 4, அயல்பக்கம் 3. எனவே 4/3 அது சமன் 1.333 என்றவாறு அது போகும். பாருங்கள், ஒரு செங்கோண முக்கோணியில் கோணங்கள் தரப்படும் இடத்து அந்த முக்கோணியின் அந்த கோணங்களுக்குரிய சைன் விகிதம், கொஸ் விகிதம், tan விகிதம் என்பவற்றை எங்களால் காணக்கூடியதாக இருக்கும். இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு செங்கோண முக்கோணி தரப்பட்டிருக்கின்றது. இந்த செங்கோண முக்கோணியிலே PQ என்ற பக்கம் 10 சென்டிமீட்டர் ஆகும், PQ என்ற பக்கம் 10 சென்டிமீட்டர் ஆகவும், QR என்ற பக்கம் 5 சென்டிமீட்டராகவும் தரப்பட்டிருக்கின்றது. சைன் தீட்டா, கொஸ் தீட்டா, tan தீட்டா கேட்கப்பட்டிருக்கின்றது. பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், ஒரு செங்கோண முக்கோணியிலே 2 பக்கம் தரப்பட்டிருக்கின்றது. அந்த 3வது பக்கத்தை நாங்கள் கணிக்க வேண்டும். நீங்கள் சொல்லுங்கள், இந்த 3வது பக்கத்தை கணிப்பதற்கு நான் என்ன தேற்றத்தை நான் பயன்படுத்த வேண்டும்? நான் அது பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த வேண்டும். இங்கே பாருங்கள், பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்துகின்றேன். அந்த PR-இன் வர்க்கமானது 10-இன் வர்க்கத்தினதும் 5-இன் வர்க்கத்தினதும் கூட்டுத்தொகையாக இருக்கும்.
அப்போ நான் பாருங்க எப்படி எழுதுறேன், பிஆர் வர்க்கம் 10 வர்க்கம் சக 5 வர்க்கம். 10 வர்க்கம் எவ்வளவு? 100. 5 வர்க்கம் 25. மொத்தத்தில் அது 125 இருக்கும். இப்பொழுது பாருங்கள் பிள்ளைகள், இதில் பிஆர் உங்களுக்கு தெரியும் சகோசய வர்க்க மூலம் 125 இருக்கும். நான் அந்த சகோசயவை பயன்படுத்தவில்லை, ஏன் எங்களுக்கு நேர்பெருமானம் தான் வருகின்றது. எனவே வர்க்க மூலம் 125. வர்க்க மூலம் 125 பிள்ளைகள் பாருங்கள், இதை வர்க்க மூலத்துக்குள் 25 தர 5 என்று போடுகின்றேன். இப்பொழுது பாருங்கள் 25 வர்க்க மூலம் 5, அப்போ 5 வர்க்க மூலம் 5 என்பது அதுக்கான விடையாக இருக்கும். எனவே பிஆரின் பெருமானம் 5 வர்க்க மூலம் 5 காணப்படும். சரியா பாருங்கள், இப்பொழுது நாங்கள் பிஆரின் பெருமானத்தை பைதகரஸின் தேற்றத்தை பயன்படுத்தி கண்டிருக்கிறோம். இப்பொழுது நாங்கள் சைன் தீட்டா, கொஸ் தீட்டா, டேன் தீட்டா இந்த 3 வீதத்தையும் காண இருக்கின்றோம். பாருங்கள், தீட்டா என்ற கோணத்திற்கு சைன் எவ்வாறு சொல்வீர்கள்? எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம். இங்கே பாருங்கள், தீட்டாவுக்கு எதிர்பக்கம் 5, செம்பக்கம் 5 வர்க்க மூலம் 5. எனவே பார்ப்போம், 5 கீழ் 5 வர்க்க மூலம் 5. பாருங்கள், சைன் தீட்டா, இந்த தீட்டாவிற்குரிய எதிர்பக்கம் 5 சென்டிமீட்டர், இந்த தீட்டாவினுடைய செம்பக்கம் 5 வர்க்க மூலம் 5 என்று நாங்கள் கண்டுபிடிச்சிருக்கிறோம். எனவே 5 கீழ் 5 வர்க்க மூலம் 5 அதன்படியாக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு தெரியும், இதை சுருக்க தெரியும், ஒவ்வொரு முறை 5 5 ஒவ்வொரு முறை. எனவே 1 கீழ் வர்க்க மூலம் 5. நீங்கள் சேடுகள் படித்திருப்பீர்கள் பிள்ளைகள், என்ன செய்வீர்கள்? அந்த பகுதி எண்ணாக விகிதமுறு எண்ணை மட்டுமே நீங்கள் வைத்திருப்பீர்கள். எனவே நான் இதை பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் என்ன செய்ய வேண்டும்? வர்க்க மூலம் 5 பெருக்குகின்றேன். வர்க்க மூலம் 5 இதையும் பெருக்கி இதையும் பெருக்கின்றேன். பிள்ளைகள், வர்க்க மூலம் 5 கீழ் இங்கே பாருங்கள், வர்க்க மூலம் 5 வர்க்க மூலம் 5 பெருக்கின்ற பொழுது 5 கிடைக்கும். எனவே சைன் தீட்டா வந்து வர்க்க மூலம் 5 கீழ் 5 இருக்கும். அடுத்ததாக கொஸ் தீட்டா, எங்க சொல்லுங்கள் பார்ப்போம். கொஸ் விகிதம் என்னவாறு நாங்கள் அழைப்போம்? அயல் பக்கத்திங்கள் செம்பக்கம். அப்ப அயல் பக்கம் 10, இங்கே செம்பக்கம் 5 வர்க்க மூலம் 5. அலகு போட வேண்டிய அவசியம் இல்லை இங்கே, ஏனென்றால் அலகுகள் வெட்டுப்பட போகின்றது. எனவே அந்த எண் பெருமானங்களை மட்டும் நான் இங்கே எடுக்கின்றேன். 10 கீழ் 5 வர்க்க மூலம் 5. இங்கே 5 ஒரு தடவை, 5 2 தடவை. எனவே 2 கீழ் வர்க்க மூலம் 5 வரும். இப்பொழுது சொல்லுங்கள் பிள்ளைகள், இந்த பகுதி எண்ணாக என்ன இருக்கின்றது? 5 இருக்கின்றது. வர்க்கமூலம் 5 இருக்கின்றது. நான் வர்க்கமூலம் 5 பெருக்கின்றேன். பெருக்கின்ற பொழுது சொல்லுங்கள், 2 தர வர்க்கமூலம் 5, 2 வர்க்கமூலம் 5. பகுதி எண்ணாக வர்க்கமூலம் 5 தர வர்க்கமூலம் 5 5 பெறப்படுகின்றது. எனவே 2 வர்க்கமூலம் 5 கீழ் வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 5 கீழ் 5 என்பது விடையாக கிடைக்கின்றது. இப்பொழுது இறுதியாக tan தீட்டா, tan தீட்டாவின் பெறுமதி காண இருக்கின்றோம். எங்கே சொல்லுங்கள், tan தொடர்பு எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம். அப்ப இந்த தீட்டாவின் கூடிய எதிர்பக்கம் 5, அயல் பக்கம் 10. எனவே 5ஐ 10 வகுக்கின்ற பொழுது அரை என்ற பெருமானம் எங்களுக்கு கிடைக்கின்றது. பாருங்கள் பிள்ளைகள், எங்களுக்கு ஒரு முக்கோணம் தரப்பட்டிருந்தது. இந்த முக்கோணத்திலே, செங்கோண முக்கோணத்திலே 2 பக்கங்களின் நீளம் தரப்பட்டிருந்தது. நாங்கள் 3வது பக்கத்தின் நீளத்தை பைதகரஸ் தொடர்பை பயன்படுத்தி கண்டிருந்தோம். அந்த 3 பக்கங்கள் நீளங்களை வைத்துக்கொண்டு சைன் தீட்டா, கொஸ் தீட்டா, tan தீட்டா என்பவற்றை கண்டிருந்தோம். இப்பொழுது அடுத்த வினாவை பாருங்கள். சைன் தீட்டா சமன் வர்க்கமூலம் 3 கீழ் 2 எனின் கொஸ் தீட்டா tan தீட்டாவின் பெருமானம் காண்க. இவ்வாறு இந்த வினா தரப்பட்டிருக்கின்றது. எனவே இந்த வினாவை நீங்கள் பார்க்கின்ற பொழுது சைன் தீட்டாவின் பெருமானம் ஒரு பின்ன வடிவில் தரப்பட்டிருக்கின்றது. நாங்கள் முக்கோணியில் இருக்கின்ற பொழுது சைன் தீட்டா சமன் எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம் என்று போட்டிருந்தோம். இப்பொழுது சைன் தீட்டாவின் பெருமானம் வர்க்கமூலம் 3 கீழ் 2 என்று தரப்பட்டிருக்கின்றது. எனவே நாங்கள் இதை முக்கோணியில் கொண்டே போட இருக்கின்றோம். பாருங்கள், ஒரு செங்கோண முக்கோணியில் பாருங்கள், ஒரு தீட்டா
இது டீட்டாவாக இருக்கின்ற பொழுது இது டீட்டா என்று வைப்போம். இது டீட்டா. இந்த டீட்டாவினுடைய பெருமானம் பாருங்கள், எதிர்பக்கத்தின் கீழ் அயல் பக்கம், எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம் தான் என்ன சைன் டீட்டா. எதிர்பக்கத்தின் கீழ் செம்பக்கம். இங்கே பாருங்கள் பிள்ளைகள், டீட்டாவிற்கு எதிர்பக்கமாக இருக்கிறது வர்க்கமூலம் 3. எனவே டீட்டாவுக்கு எதிராக இருக்கின்றது வர்க்கமூலம் 3. செம்பக்கமாக இருக்கின்றது 2. எனவே 2 பெருமானங்களை நான் இட்டுவிட்டேன். 2 பெருமானங்களும் இடப்பட்டு விட்டது. இப்பொழுது நாங்கள் காண வேண்டியது இந்த 3வது பக்கத்தை காணணும். பாருங்கள், 2 பக்கம், ஒரு பக்கம் வர்க்கமூலம் 3, இன்னொரு பக்கம் செம்பக்கம் 2. இந்த பக்கத்தை நான் a என்று வைக்கின்றேன். இந்த a இன் பெருமானம் எவ்வாறு காணலாம்? என்ன தேற்றத்தை பயன்படுத்தி காணலாம்? பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்த போறோம். பாருங்கள், வர்க்கமூலம் 3 வர்க்கம் சக a இன் வர்க்கம் சமன் 2 வர்க்கம். இந்த 2 பக்கங்களின் வர்க்கங்களை கூட்ட செம்பக்கத்தின் வர்க்கம் கிடைக்கும். வர்க்கமூலம் 3 வர்க்கம் 3 சக a வர்க்கம். எங்கே சொல்லுங்கள், இந்த 2 வர்க்கம் எவ்வளவு பிள்ளைகள்? 4. அவ a வர்க்கம் சமன் பாருங்க பிள்ளைகள், 4ல் இந்த 3 இஞ்சால உணர்ந்தோம்டா கழிவிடும். அப்போ a வர்க்கம் சமன் எவ்வளவு பிள்ளைகள்? 1. அப்போ a வர்க்கம் 1ண்டா a எவ்வளவு? a சமன் வர்க்கமூலம் 1. அது உங்களுக்கு தெரியும், அது ப்ளஸ் ஓ மைனஸ் வராது. எனவே 1. அப்போ a இன் பெருமானமாக என்ன? நான் 1. இங்கே அலகு தேவையில்லை. சரியா? சரி. இப்போ a இன் பெருமானத்தை நான் கண்டுபிடித்து விட்டேன். ஒரு முக்கோணியில் 3 பக்கங்கள், 2 பக்கங்கள் தரப்பட்டிருந்தது. 3வது பக்கத்தை நான் பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி கண்டுபிடித்திருக்கின்றேன். இப்பொழுது சொல்லுங்கள், சைன் காஸ் டீட்டா. காஸ் டீட்டா பிள்ளைகள் பாருங்கள், அயல் பக்கத்தின் செம்பக்கம். இந்த டீட்டாவினுடைய அயல் பக்கம் 1, செம்பக்கம் 2. எனவே 1/2 அமைந்திருக்கின்றது. அடுத்ததாக டேன் டீட்டா. டேன் டீட்டா பாருங்கள் என்னவாக அமைய போகின்றது? பாருங்கள், டேன் டீட்டா எதிர்பக்கத்தின் அயல் பக்கம். இதன் எதிர்பக்கம் வர்க்கமூலம் 3, அயல் பக்கம் 1. எனவே வர்க்கமூலம் 3ஆக அமைகின்றது. ஏனென்றால் பகுதி எண்ணாக 1 இருக்கின்றது. அதை நாங்கள் பயன்படுத்த தேவையில்லை. அந்த இடத்தில் ஒன்றை போட தேவையில்லை. எனவே வர்க்கமூலம் 3ஆக இருக்கு. இப்பொழுது பிள்ளைகள் சைன் டீட்டாவின் பெருமானம் தந்து கொஸ் டீட்டா டான் டீட்டா என்பவற்றை கேட்டிருந்தார்கள். எனவே நாங்கள் என்ன செய்திருந்தோம்? ஒரு செங்கோண முக்கோணியை அமைத்து அந்த சைன் டீட்டாவின் விகிதத்தை பார்த்தோம். எதிர்பக்கத்தின் செம்பக்கம். அதில் எதிர்பக்கத்துக்கு வர்க்கமூலம் 3ஐ பிரதியிட்டோம், செம்பக்கத்துக்கு 2ஐ பிரதியிட்டோம், அயற்பக்கத்தை கண்டுபிடித்தோம். அதிலிருந்து கொஸ் டீட்டா டான் டீட்டாவை கண்டுபிடித்தோம். அடுத்த வினா பாருங்கள், வாசியுங்கள். டான் டீட்டா சமன் வர்க்கமூலம் 5 எனின் சைன் டீட்டா கொஸ் டீட்டாவின் பெருமானம் காண். இப்போ உங்களுக்கு பிரச்சனை இதுதான் பிள்ளைகள், டான் டீட்டா சமன் வர்க்கமூலம் 5 என்று போடப்பட்டிருக்கிறதே தவிர பகுதி எண்ணாக ஒன்றையும் தரப்படவில்லை. அதாவது டான் விகிதம் எதிர்பக்கத்தின் அயல் பக்கம், எதிர்பக்கம் தரப்பட்டிருக்கின்றது, அயல் பக்கம் தரப்படவில்லை. என்ன செய்வது? அப்போ இதில் நீங்கள் குழம்பக்கூடாது. என்ன செய்ய வேண்டும்? பகுதி எண்ணாக ஒன்றை இடுங்கள். இப்பொழுது பாருங்கள், டான் டீட்டா சமன் வர்க்கமூலம் 5/1. இப்பொழுது நீங்கள் செங்கோண முக்கோணியை வரையலாம். பாருங்கள், செங்கோண முக்கோணி வரைய போகிறீர்கள். இந்த செங்கோண முக்கோணியிலே இதை டீட்டா என்று கொள்கின்றோம். இது டீட்டா, இது டீட்டாவாக இருந்தால் பாருங்கள், இதிலே எதிர்பக்கத்தின் அயல் பக்கம் தானே டான். டான் விகிதம் எதிர்பக்கத்தின் அயல் பக்கம். எதிர்பக்கமாக வர்க்கமூலம் 5, அயல் பக்கமாக என்ன பிள்ளைகள்? 1. இப்போ நான் என்ன செய்ய வேண்டும்? இதன் பெருமானத்தை எக்ஸ் என்று வைப்போம். இப்பொழுது பைதகரஸ் தேற்றத்தை பயன்படுத்தி எக்ஸின் பெருமானம் காண இருக்கின்றேன். பாருங்கள், எக்ஸின் வர்க்கம் சமன் வர்க்கமூலம் 5 வர்க்கம் சக 1 வர்க்கம். வர்க்கமூலம் 5 வர்க்கம் 5 தான். பாருங்கள், சொல்லுங்கள், வர்க்கமூலம் 5 வர்க்கம் என்றால் வர்க்கமூலம் 5 தர வர்க்கமூலம் 5, அதன் பெருமானம் 5. 5 சக 1 என்னவாக இருக்கும்? 6. எக்ஸ் வர்க்கத்தின் பெருமானம் 6 என்றால் எக்ஸின் பெருமானம் உங்களுக்கு தெரியும், சகவோசை 6. ஆனால் நாங்கள் இங்கே நேர்பெருமானத்தை மட்டும் பயன்படுத்துவதால் 6.
இப்பொழுது நாங்கள் அதாவது செம்பக்கத்தின் நீளத்தை கண்டுபிடித்து விட்டோம். எங்களது வினா sin θ cos θவை காண்க. எனவே sin θ என்ன சொல்லுங்கள் பிள்ளைகள்? sin θக்கான தொடர்பு, sin θக்கான தொடர்பு எதிர்பக்கத்தின் செம்பக்கம். எதிர்பக்கம் என்னவாக இருக்கின்றது? இங்கே எக்ஸின் பெருமானம் வர்க்கமூலம் 6. பாருங்கள், இந்த தீட்டாவிற்குரிய எதிர்பக்கம் வர்க்கமூலம் 5 இருக்கின்றது. அதை வர்க்கமூலம் 6ஆல் வகுக்கின்றோம். வர்க்கமூலம் 5 இருக்கின்றது, அதை வர்க்கமூலம் 6ஆல் வகுக்கின்றோம். எனவே வர்க்கமூலம் 5 கீழ் வர்க்கமூலம் 6. ஆறாவது, இதை நாங்கள் பகுதி எண்ணை விகிதமுறு எண்ணாக எழுத வேண்டும் என்றால் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் வர்க்கமூலம் 6ஆல் வகுக்க வேண்டும். அப்படி வகுக்கின்ற பொழுது பாருங்கள், வர்க்கமூலம் 5 தர வர்க்கமூலம் 6 வர்க்கமூலம் 30. இங்கே வர்க்கமூலம் 6ஐ வர்க்கமூலம் 6ஆல் பெருக்கின்ற பொழுது 6. எனவே sin θவின் பெறுமதி வர்க்கமூலம் 30 கீழ் 6ஆக காணப்படுகிறது. இப்பொழுது பிள்ளைகள் cos θவின் பெறுமதி பாருங்கள், இந்த படத்திலே அயற்பக்கத்தின் செம்பக்கம் 1 கீழ் வர்க்கமூலம் 6. இதையும் நாங்கள் விகிதமுறு பகுதி எண்ணாக மாற்ற வேண்டும் எனில் என்ன செய்ய வேண்டும்? வர்க்கமூலம் 6ஆல் பகுதி எண்ணையும் தொகுதி எண்ணையும் பெருக்க வேண்டும். எனவே வர்க்கமூலம் 6 கீழ் 6 வர்க்கமூலம் 6 தர வர்க்கமூலம் 6 6ஆக காணப்படும். பாருங்கள் பிள்ளைகள், இங்கே நாங்கள் பார்த்தது tan பெருமானம் தரப்படும் இடத்து tan θ வர்க்கமூலம் 5 என்று தரப்படும் இடத்து sin θ cos θ என்பவற்றை எவ்வாறு காண்பது என்று பார்த்திருக்கின்றோம். இப்பொழுது பாருங்கள், இது உங்களது பாட புத்தகத்திலே தரப்பட்ட ஒரு வினா. உருவிலுள்ள முக்கோணி ஏபிசியில் கோணம் பி செங்கோணமாகும். சி சமன் θ எனின் என குறிப்பிடப்பட்டுள்ளது. பிஏசியை θவின் சார்பில் காண்க. பிஏசி என்ற கோணத்தை θவின் சார்பில் எழுத போகிறீர்கள். பாருங்கள், இதில் உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், இது 90 இருக்கிறது, இங்கே θ இருக்கின்றது. எனவே அந்த மூன்றாவது கோணம் θவின் சார்பிலே நாங்கள் கொடுக்கின்ற பொழுது என்னவாக இருக்கின்றது? 90 sin θவாக இருக்கும். என்னவாக இருக்கும்? 90 sin θவாக இருக்கும். ரைட். அடுத்ததாக பாருங்கள், sin θ சமன் cos 90 sin θ என காட்டு. அப்ப இந்த வினாவுக்கு பாருங்கள், நான் sin θவை எழுதுறேன். sin θவின் பெருமானம் சொல்லுங்க. sin θ எதிர்பக்கத்தின் செம்பக்கம். இப்பொழுது பாருங்க, sin θக்கு எதிர்பக்கமாக இருப்பவர் யார்? AB. செம்பக்கமாக இருப்பவர் யார்? AC. அடுத்ததாக cos 90 sin θ எங்கே இருக்கின்றது? cos 90 sin θ இங்கே இருக்கின்றது 90 sin θ. அப்ப அதை பாருங்கள், இப்பொழுது நான் cos 90 sin θ பாருங்கள், இங்கே இருக்கின்றது 90 sin θ. கொசின் விகிதம் என்னவாக இருக்கின்றது? அயற்பக்கத்தின் செம்பக்கம். அதில் அயற்பக்கம் என்னவாக இருக்கிறது? இந்த θ 90 sin θக்குரிய அயல்பக்கம் என்னவாக இருக்கின்றது? AB. எனவே AB எழுதுகின்றேன். அடுத்ததாக செம்பக்கம் என்னவாக இருக்கின்றது? இந்த கோணத்துக்குரிய செம்பக்கம் அது எல்லாத்துக்கும் பொதுதான், அது ஏசியாக இருக்கின்றது. எனவே பிள்ளைகள் பாருங்கள், sin θ AB இங்கள் AC, cos 90 sin θ AB இங்கள் AC. இதிலிருந்து என்ன முடிவுக்கு வருவீர்கள்? இரண்டும் சமன். எனவே cos θ சமன் sin θ சமன் cos 90 sin θ. அப்ப இவ்வளவு விஷயத்தை முடித்து வரோம். பாருங்கள், BACயின் பெருமானம், இந்த கோணத்தின் பெருமானம் 90 sin θ என்று போட்டிருந்தேன். sin θ AB இங்குள் AC என்று கண்டுபிடித்திருக்கின்றோம். அதே மாதிரி cos 90 sin θ AB இங்குள் AC என்று அதுவும் கண்டுபிடித்திருக்கின்றோம். இரண்டின் பெருமானங்களும் சமன், ஒரே பெருமானம், AB இங்குள் AC AB இங்குள் AC. எனவே sin θ சமன் cos 90 sin θ. ஏதாவது காரணம் எழுத வேண்டும் என்றால் நீங்கள் இதில் என்ன போடுவீங்க? என்னத்தை போடலாம்? வெளிப்பட உண்மை என்ற காரணத்தை நீங்கள் கூறலாம். சரியா? அப்ப நாங்கள் இரண்டு பகுதியை பார்த்து விட்டோம். இனி மூன்றாவது பகுதியை பார்ப்போம். sin θவின் கீழ் cos θ சமன் tan θ என காட்டுக. பாருங்கள், sin θவின் கீழ் cos θ சமன் tan θ என காட்டுக. இப்போ நான் என்ன செய்ய போறேன்டா, இப்படியான கணக்குகள் செய்யல நாங்கள் வலது பக்கம் இடது பக்கம் என்று எடுப்போம். இல்லாட்டி இங்கிலீஷ்லேயே லெஃப்ட் ஹேண்ட் சைட் ரைட் ஹேண்ட் சைட் என்று எடுப்போம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு எடுக்கும்.
இதில் பாருங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறது sin θ cos θ, அல்லது நீங்கள் வலது பக்கம் இடது பக்கம் என்று எழுதலாம். இங்கே பாருங்கள் sin θவின் பெறுமதி sin θ எதிர்பக்கத்திங்கள் செம்பக்கம். இங்கே எதிர்பக்கம் பாருங்கள், இந்த கோணத்துக்குரிய எதிர்பக்கம் வந்து ஏபியும் அதிலே இருக்கின்ற செம்பக்கம் வந்து என்னவாக இருக்கின்றது, ஏசியாகவும் இருக்கின்றது. அதாவது பாருங்கள் வலப்பக்கம் இடப்பக்கத்தில் இருப்பதை செய்ய போகின்றோம். லெஃப்ட் ஹேண்ட் சைடு என்று போட்டிருக்கின்றேன். sin θ வந்து ஏபிங்கள் ஏசி, இதை cos θ வகுக்கின்றது. எனவே நான் இங்கே பிரித்தல் குறியீடை போடுகின்றேன். ஏபி கீழ் ஏசி அது sin θ. cos θ பாருங்கள் அயல் பக்கம் பிசி இன்கள் என்னவாக இருக்கின்றது, ஏசி. இப்பொழுது உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், ஏபி இன்கள் ஏசி, இந்த பிரித்தலை பெருக்கலாக மாற்றுகின்றேன். பெருக்கல் ஏசி இன்கள் பிசி, ஏசியும் ஏசியும் வெட்டுப்பட உங்களுக்கு என்ன வருது, ஏபி இன்கள் பிசி பெறப்படுது. ஏபி இன்கள் பிசி பெறப்படுது. இப்போ நான் எல்ஹெச்எஸ் அதாவது லெஃப்ட் ஹேண்ட் சைடு இடப்பக்கம் சுருக்கிவிட்டோம். இனி வலப்பக்கம் பாருங்கள் tan θ. பாருங்கள் tan θவின் பெறுமதி எவ்வளவா இருக்கும், எதிர்பக்கத்தின்கள் அயல் பக்கம் அது ஏபியின் கீழ் பிசி. இப்பொழுது பாருங்கள் இங்கே tan θவும் ஏபியின் கீழ் ஏசியாக இருக்கிறது. அதாவது இந்த tan θ இது ஆர்ஹெச்எஸ், ஆர்ஹெச்எஸும் என்னவா இருக்கிறது, ஏபியின் கீழ் ஏசி. எல்ஹெச்எஸும் என்னவா இருக்கிறது, ஏபியின் கீழ் ஏசி. இப்பொழுது சொல்லுங்கள் பிள்ளைகள், எல்ஹெச்எஸ் ஈக்குவல் ஆர்ஹெச்எஸ், அதாவது இடப்பக்கம் வலப்பக்கத்துக்கு சமனாக இருக்கின்றது. எனவே ஆகவே sin θவின் கீழ் cos θ சமன் tan θ ஆகும் என காட்டு கண்டு கேட்டிருந்தது. நீங்கள் இதில் வலது பக்கத்தில் எடுத்து இதில் பிரதியிட்டு சுருக்கி பார்த்தீங்கள், இடது பக்கத்தை எடுத்து சுருக்கி பார்த்தீங்கள், வலது பக்கத்தை எடுத்து சுருக்கி பார்த்தீங்கள், ரெண்டும் சமனாக இருக்கிறதால கடைசியில் முடிவெடுக்கிறீர்கள் என்ன, sin θவின் கீழ் cos θ சமன் tan θ என்ற முடிவை எடுக்கிறோம். இப்பொழுது நாங்கள் இதுவரையில் ஒரு செங்கோண முக்கோணியிலே ஒரு குறித்த பெருமானத்துக்குரிய அயல் பக்கம் என்ன, செம்பக்கம் என்ன, எதிர்ப்பக்கம் என்ன என்று பார்த்திருக்கின்றோம். நாங்கள் ஒரு திரிகோண கணித 30 பாகை 45 பாகை 60 பாகை ஆகிய கோணங்களின் திரிகோண கணித விகிதம் எவ்வாறு அமையும் என்று பார்க்க இருக்கின்றோம்.